ஹாய் தளபதி அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி விஜய், அதாவது முதலமைச்சர் விஜய் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்கள் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதாவது நம்ம தளபதி விஜய் வந்து தலைவர் பதவியேற்று முதலமைச்சராக பதவியேற்று கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேலாகுது. ஸோ மிகவும் நல்ல முறையில் வந்து ஆட்சி அமைக்கிறதா வந்து நம்ம மட்டுமல்ல, தமிழக மக்கள் வந்து வாயிலாகவே வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க சொல்கிறத வந்து நம்ம டெய்லியும் பார்த்துட்ருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பல பிரபலங்களும் சரி, நம்ம தளபதி ஆட்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, பல மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு, தைரியமாக வந்து பல முடிவுகள் எடுக்கிறாரு அப்படிங்கிற வந்து கருத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த நிலையில் அதாவது மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு கட்சி ஆரம்பித்த பிரபல நடிகரான கமல்ஹாசன் வந்து தாவேக்காவோட இணையிறதா வந்து ஒரு தகவல் வந்து சமூக வலைதளங்களில் பரவி வருது. ஸோ அதாவது என்ன அப்படின்னா, அதாவது நம்ம தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே வந்து திமுகவை எதிர்த்து வந்து கட்சி ஆரம்பித்து திமுகவிற்கு எதிராக வந்து கருத்துக்களை தெரிவித்தவர் தான் நடிகர் கமல்ஹாசன். அதாவது டிவி ரிமோட்டை வந்து எடுத்து டிவி உடைக்கிறது, டார்ச் லைட் எடுத்து டிவி உடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து சம்பவங்களை வந்து நம்ம வந்து அப்போவே பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில வந்து மக்கள் நீதி மையத்துக்கு வந்து பெரும்பான்மையான வரவேற்பு இல்லாதனால, ஸோ திமுக வந்து ஆட்சிய பிடிச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில வந்து திமுகவோட ஆதரவு இல்லாம வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதாவது முக்கியமா வந்து படங்கள் நடிக்க முடியாது, தயாரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்தில வந்து திமுகவின் கட்டாயத்தினால வந்து நடிகர் கமலஹாசன் வந்து திமுகல வந்து இணைஞ்சாரு. ஸோ அதன் மூலியமா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில எம்பி பதவி வந்து அவருக்கு ஒதுக்கப்பட்டது. ஸோ இதற்காகவே வந்து நடிகர் கமலஹாசன் வந்து பல வேலைகள் வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவர் விருப்பப்பட்டு செஞ்சாரோ இல்லையோ அப்படிங்கிறது வேற விஷயம். பட் இருந்தாலும் வந்து திமுகவை எதிர்த்து பேசி மறுபடியும் திமுகவுக்கே வந்து ஆதரவா பேசினத வந்து அதை யாரும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் எதிர்பார்க்காத விதமா வந்து மக்கள் வந்து நம்ம தளபதி விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுத்து வந்து முதலமைச்சர் ஆக்குனத வந்து யாராலுமே ஏத்துக்கவும் முடியல. ஒத்துக்கவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்த வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா வந்து நம்ம தளபதிக்கு முன்னாடியே வந்து அரசியலுக்கு வந்த ரஜினி, கமல் அவங்களே வந்து மக்கள் வந்து ஆதரவு தராம, நம்ம தளபதிக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு வந்து குடுத்தது தான் வந்து அவங்களால யாரும் ஜீரணிக்க முடியல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நிலையில இனிமே வந்து தளபதி தான். அதாவது அடுத்த ஒரு 10, 15 வருஷத்துக்கு வந்து நம்ம தளபதி தான் வந்து முதலமைச்சரா வந்து நீடிக்க போறாரு. ஸோ மக்கள் மத்தியில வந்து அவர் நிரந்தரமா இடம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச கமலஹாசன் வந்து மேபி வந்து இதுக்கு மேல வந்து நம்ம வந்து படங்கள் தயாரிக்கணும். ஸோ படங்கள் வந்து நடிக்கணும் அப்படிங்கிறதுனால, ஸோ அதுக்கு வந்து முழு ஆதரவு வந்து இந்த தமிழக அரசோட முழு ஆதரவு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால, ஸோ நம்ம தளபதியோட வந்து தாவேக்கா கட்சியில இணையலாம் அப்படின்னு ஒரு கருத்து பரவி வருது. ஸோ எந்த அளவுக்கு அது உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.